வணக்கம். இன்னைக்கு நாம சர்வீஸ் நவ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா சர்வீஸ் நவ் இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஆமாங்க, நீங்க பார்க்கறது கரெக்ட் தான். நீங்க ஒரு சர்வீஸ் நோட் டெவலப்பராவோ இல்ல அட்மினாவோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா இந்த கேள்வி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது உங்களுடைய ஆழமான புரிதலை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான கேள்வி. ஆனா கவலையே படாதீங்க. இந்த விளக்கத்தை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி இதுக்கு பதில் சொல்ல ரெடி ஆகிடுவீங்க. சரி வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். முதல்ல அந்த கேள்வி என்னன்னு நேரடியாவே பார்த்துருவோம். இன்டர்வியூல நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இதுதான் அந்த கேள்வி. எக்ஸ்பிளைன் மாடல் டிரான்சிஷன்ஸ் இன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல மாடல் டிரான்சிஷன்னா என்னன்னு அடிப்படையிலேருந்து புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சேஞ்ச் ரெக்வெஸ்ட் வருதில்ல, அது எப்படி நியூ ஸ்டேஜ்ல இருந்து அசஸ் ஸ்டேஜ்க்கு போகுது, அப்புறம் அங்க இருந்து ஆத்தரைஸ்க்கு எப்படி போகுது, இதெல்லாம் தானா நடக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ற ரூல்ஸ் செட் தான் இது. அவ்வளவுதான் விஷயம். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அதுவா நகருது பாத்தீங்களா, அந்த நகர்வு தான் மாடல் டிரான்சிஷன். இந்த ஒரு லைன் ஞாபகம் இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்டோட லைஃப் சைக்கிள ஒரு கதை மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்ப்போமா? பாருங்க, முதல்ல ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆனதும் அது நியூ ஸ்டேட்ல இருந்து அசஸுக்கு போகுது. அங்கதான் ரிஸ்க் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனதும் அப்ரூவலுக்காக ஆத்தரைஸ் ஸ்டேஜுக்கு நகரும். அப்ரூவல் கிடைச்சிட்டா உடனே ஷெட்யூல்டு ஸ்டேட்டஸுக்கு மாறிடும். அதாவது எப்போ வேலையை ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ண டைம் வந்ததும் இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜுக்கு போய் வேலை நடக்கும். வேலை முடிஞ்சதும் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க ரிவ்யூ ஸ்டேஜுக்கு வந்து கடைசியா சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். இந்த முழு பயணமுமே ஆட்டோமேட்டிக். அதுதான் இங்க ஹைலைட். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எப்படி இதெல்லாம் தானா நடக்குது? யார் இத பின்னால இருந்து இயக்குறா? இதோ பாருங்க, இதுதான் உங்க இன்டர்வியூக்கான கோல்டன் பாயிண்ட்ஸ். இந்த மாற்றத்தை கண்ட்ரோல் பண்றது இந்த 4 விஷயம்தான். ஒன்னு ஒர்க் ஃப்ளோ அல்லது ஃப்ளோ டிசைனர். ரெண்டாவது அப்ரூவல் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸ். மூணாவது அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கறது. நாலாவது நாம செட் பண்ண கண்டிஷன்ஸ் அல்லது ஸ்கிரிப்ட்ஸ். உங்க பதில்ல இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாடல் டிரான்சிஷன் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இது தெளிவா காட்டுது பாருங்க. முன்னாடியெல்லாம் ஒருத்தர் மேனுவலா ஸ்டேட்டஸை மாத்தணும். அப்படி செய்யும்போது தப்பு நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ சிஸ்டமே எல்லாத்தையும் பாத்துக்குது. பாலிசி படி, ரூல்ஸ் படி ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். இதனால வேலையும் கரெக்டா இருக்கும், தப்பும் நடக்காது, கண்ட்ரோலும் நம்ம கையில இருக்கும். ஓகே, இப்ப நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்டர்வியூல சொல்றதுக்கு ஒரு பக்கா பதில எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான பதில். இதுல டெஃபினேஷன் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுனோ தெளிவா இருக்கு. இத சொன்னாலே போதும், நீங்க செலக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இன்டர்வியூ பண்றவரை அசத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதோ இந்த ப்ரோ லெவல் பதில சொல்லுங்க. இதுல நீங்க ஃப்ளோ டிசைனர் மாதிரியான லேட்டஸ்ட் டூல்ஸையும் கவர்னன்ஸ் மாதிரியான பிசினஸ் வார்த்தைகளையும் யூஸ் பண்றீங்க. இது என்ன காட்டுதுன்னா, உங்களுக்கு டெக்னிக்கலா மட்டும் தெரியல, இதோட பிசினஸ் இம்பாக்டும் தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். இது உங்களை தனிச்சு காட்டும். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் இருக்கு. அதை மட்டும் நீங்க பண்ணிடவே கூடாது. அந்த தப்பு இதுதான். டிரான்சிஷன்னா ஸ்டேட்டஸை மாத்துறது அப்படின்னு சிம்பிளா சொல்றது. இது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா இது ரொம்ப ரொம்ப பேசிக். முக்கியமான விஷயத்தையும் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. அப்போ எதுதான் முக்கியம்? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுதுன்னு சொல்றதை விட அந்த மாற்றத்தை எது கட்டுப்படுத்துதுன்னு விளக்கணும். அந்த ஒர்க் ஃப்ளோ, அப்ரூவல்ஸ், டாஸ்க்ஸ் அதையெல்லாம் சொல்றது தான் ஒரு முழுமையான பதிலுக்கு அழகு. சரி, கடைசியா இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு இப்ப தெரியும். ஆனா ஒரு கம்பெனியோட பிசினஸ் ஸ்டெபிலிட்டிக்கு, அதாவது ஒரு நிறுவனம் நிலையா செயல்படுறதுக்கு இந்த ஆட்டோமேஷன் ஏன் இவ்ளோ முக்கியம்னு உங்களால விளக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, உங்க பதில் இன்னும் ஆழமாகும்.